இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 8 சம்மந்தமாக இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கீஸை பார்க்க போகிறோம். இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மைகளை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுகிறார். மேல் குறிப்பிடப்பட்டுள்ள இடம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கீழடி. அடுத்த கேள்வி, ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முளை அருந்த திருமாவுண்ணி கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்று சங்க இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நற்றிணை. அடுத்த கேள்வி, கீழ் காண்பவர்களுள் யார் டாக்டர் BR அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதன் என கருதப்படுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அயோத்திதாஸ் பண்டிதர். அடுத்த கேள்வி, 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பக்தவச்சலம். அடுத்த கேள்வி, தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி செங்கல்பட்டு. அடுத்த கேள்வி, தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரி என்று நம்புவதை செய்து அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. அடுத்த கேள்வி, முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமை ஏற்று நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சவுந்தரபாண்டியன். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2, 1, 4 மற்றும் 3. அடுத்த கேள்வி, 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நீதி கட்சி. அடுத்த கேள்வி, எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட். அடுத்த கேள்வி, முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சுப்பிரமணிய பாரதி. அடுத்த கேள்வி, நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படாத கருத்தாக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும். அடுத்த கேள்வி, திராவிட பண்டிதன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ டி ஜான் ரத்தினம். அடுத்த கேள்வி, தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பத்மா சாணி அம்மாள். அடுத்த கேள்வி, கீழ்வரும் கூற்றுகளுள் செண்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்றுகள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4 சரியானது. அதாவது அனைத்துமே சரின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி செல்வி துர்காபாய். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட காரணிகளுள் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4. சோ இந்த அனைத்து காரணங்களும் சரியானதுதான். அடுத்த கேள்வி, டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலையான் பவர்க்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை என்னென்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தூங்காமை, கல்வி, துணிவு. அடுத்த கேள்வி, பல கற்றும் அறிவிலாதோர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. அடுத்த கேள்வி, டேஷ் 4 உடையானாம் வேந்தருக்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். அடுத்த கேள்வி, வஞ்ச மனத்தான் படியொற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் இதில் வலியுறுத்தப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி போலி ஒழுக்கம். அடுத்த கேள்வி, துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல்.
அடுத்த கேள்வி, டேஷ் இரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகளை நடைபெறாது என்று கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தானம் மற்றும் தவம். அடுத்த கேள்வி, அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மக்கள் பண்பு இல்லாதோர். அடுத்த கேள்வி, பயல்தொறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நவல்தொறும் நூல் நயம் போன்றது. அடுத்த கேள்வி, சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார். இக்கூற்றுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, மணல் வீடு என்ற நாவலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அனுத்தமா. அடுத்த கேள்வி, மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மின்சாரப்பூ. அடுத்த கேள்வி, அன்பு சிவமெரன் என்ப அறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, திருமூலர். அடுத்த கேள்வி, தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி, மனிதனால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கண்ணப்பர். அடுத்த கேள்வி, ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை அல்லது எவற்றை குறிப்பிடலாம்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி மட்டும். அடுத்த கேள்வி, மகமுறை நோக்கி மனம் அமர்ந்து ஆனவிருப்பின் தாரின் ரூட்டி இப்பெரும்பானாற்று படைப்பாடலில் எப்பண்பு வெளிப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, விருந்தோம்பல். அடுத்த கேள்வி, மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தந்தை பெரியார். அடுத்த கேள்வி, 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. மேல்காணும் பத்தியில் கூறப்பட்ட விடயம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை. அடுத்த கேள்வி, சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேல்பாரி என்ற நூலின்படி உள்ள சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்வு செய்யவும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. அடுத்த கேள்வி, தலை சிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளுள் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஏ, பி மற்றும் சி. அடுத்த கேள்வி, தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என விரும்பியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சுயமரியாதை. அடுத்த கேள்வி, தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். அதாவது அவர் எவ்வாறு சவால் விடுத்தார்னா, தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, காமராஜர். அடுத்த கேள்வி, கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இட ஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தொழிற்சார் கல்வியில் வகுப்பு ரீதியான இடப்பங்கீடு செல்லாது என உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அறிவித்தது. அடுத்த கேள்வி, ஆளுமையை அடையாளம் காணும்னு சொல்லியிருக்காங்க. முதலில் சாதி வரிசையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். அவரது சுயமரியாதை ஜீவித சரித சுருக்கம் ஆரம்ப கால சுயசரிதைகளில் ஒன்றாகும். அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இரட்டைமலை சீனிவாசன்.